சென்னையில ஒரு ஏரியால கொஞ்சம் தான் மழை பெஞ்சிருக்கு. ஸோ, அந்த மழை பெஞ்ச ஒரு மழையில ஒரு சின்ன பையன் நடந்து வரும்போது, எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சு கீழ விழுந்துர்றான். கத்திட்டு கீழ விழுந்துர்றான். அங்க போறவங்க பார்த்துட்டு பயந்துல ஒதுங்கி நிக்கிறாங்க. ஒரு ஸ்கூட்டர்ல நிக்கிறவர் தனியா நிக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்க சின்ன பையன் கூட காப்பாத்துறதுக்கு வெளிய வந்து நின்னுருக்கான். அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பைக்ல வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. நீங்க பார்க்குற அவெஞ்சர்ஸ், சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், அப்புறம் எஸ்டிஆர் இந்த மாரி டிவிகா தலைவர் அப்படின்னா தளபதி, விடபிள்யூ அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாரி இருக்கக்கூடிய ஃபேண்டம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பண்ணாத ஒரு செயல ரியல் லைஃப்ல ஒரு பைக்கில் வந்த சாதாரண ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணியிருக்காரு. அதான் வைரலா போயிட்டு இருக்கு நெட்டிசன் மத்தியில். ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றத நீங்க வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிறக்கும் போதே யாரும் ஜோக்கராவோ ஹீரோவாவோ பிறக்கிறது இல்ல. ஒரு தப்பு நடக்கும் போது எதிர்த்து அடிக்கிறையா ஓடி ஒளிஞ்சுக்கிறையாங்கிறத பொறுத்துதான் நீ ஹீரோவா ஜோக்கரா வில்லனா வெறும் பொண்ணையான்னு தெரியும். விஷயம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நியூஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு குட்டி பையன் ஸ்கூல் போகிற மாதிரி பேக்லாம் போட்டு உட்காந்துருக்கான். அந்த பையன் தண்ணிக்குள்ள விழுந்தாரு. ஷாக் இந்த எலக்ட்ரிக்கல் மீட்டர் பாக்ஸ் பார்த்தீங்களா, தண்ணி தரையோட கொஞ்சம் ஹைட்டில் வைக்காம ஒரு மாதிரி தண்ணி அதோட ஒட்டி இருக்கு. அந்த பாக்ஸுமே ரொம்ப பழுதாக இருக்குது. தண்ணி தேங்கி இருக்குது. அந்த சின்ன பையன் போய் அதாவது ஓரத்தில் தேங்குது. அங்கே தான் நடந்து போவாங்க. நட்ட நடுவில் நடக்க முடியாது. ஓரத்தில் நடந்து போவாங்க. கால் தவறி விழுந்தானா இல்லை சாக்கடிச்சு விழுந்தானா இல்லை பள்ளம் இருக்கான்னு தெரியல. அந்த பையன் தண்ணியில் விழுந்துட்டான். அதை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அவர் யோசிக்கவே இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பையனை அந்த இடத்துல எதுவும் காப்பாற்றாமல் போய் ஏதாவது ஒன்று எனக்கு அவன் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு நிம்மதியே இருந்திருக்காரு. ஒரு கில்ட் ஃபீல் கடைசி வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்கிறார். இதான் மனுஷன். இவர் தான் சூப்பர் ஹீரோ. இவர் கொண்டாட மாட்டுது, இவரை புகழ மாட்டுறாங்க. அரசாங்கம் இதுக்கெல்லாம் அவருக்கு அவார்டு கொடுத்து இந்த மாதிரி ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அநியாயத்தை தட்டி கேட்பாங்க. மக்கள்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, தப்புனா தட்டி கேட்கணும், சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இது அவங்களுக்கே பேக்ட்ராப்பாக மாறிடக்கூடாது, சூப்பர் ஹீரோஸ் உருவாயிடக்கூடாது மக்கள் மத்தியிலன்றதுக்காக இதை அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் இதே ஒரு வேற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல்வாதி வந்து இன்னொரு அரசியல் பேசிட்டான், அதனால அந்த அரசியல்வாதி ஒருத்தன் கழுவி ஊற்றுவான் மேடையில், பொது ஜனங்கள் மத்தியில் அசிங்கமாக பேசுவான்னு அவருக்கு சிறப்பு பேச்சாளர் பட்டிமன்றம் விருது கொடுப்பாங்க, தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்கடா உலகம் இது? ரோட்டில் தண்ணி தேங்க வைக்கிறது இந்த அரசாங்கம் தான். கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிடும்ல. இவரை கூப்பிட்டு பாராட்டினாங்கன்னா முதல் கேள்வி என்ன எழும்பும் அப்படின்னா, அந்த ரோடு ஏன் ஒழுங்கா இல்லை, மழை பெஞ்சா ஏன் தண்ணி தேங்கலை, அந்த கரண்ட் பாக்ஸும் இப்படி ஒரு இபி ஆஃபீஸில் இப்படி தண்ணி தேங்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் உருவாகும். அரசியல்வாதிகள் சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ இது கடந்து போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னா, இப்படி சமூகத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு நபர் இறங்கி ஃபீல்டுலேயே இறங்கி ஒயின் ஷாப் மத்தியிலேயே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கறதுனா நானே போட்டு விடுறேன். குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து பாதிப்பு. அநேக குழந்தைகள் படிக்கிறப்பவே தன்னுடைய பெற்றோரை இழக்கிறாங்க. அவங்க கல்வி கேள்விக்குறியாகுது, அவங்க எதிர்கால கேள்விக்குறியாகுது. ஒயின் ஷாப் மத்தியிலேயே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி குடிக்கையும் குடும்பம் அதனால அவேர்னஸ் கொடுக்குறாரு. நல்ல ஒரு வேலை தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன்டா ஊக்குவிக்க மாட்டேன், அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏதோ ஒருத்தன் பைத்தியம் அறப்போதில் சரக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி புறம்பிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பாட்டு வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. சிறுசுலேருந்து பொடிச்சு வரைக்கும் எல்லாமே வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசினா திருந்து வாங்கி நினைக்கிறீங்களா? திருந்தவே மாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க. அந்த வீடியோவில் அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம வேலை என்ன, கட்டிங்க போட்டோமா சரக்கு வாங்கினோமான்னு. இவ்வளோதான் இவங்க இந்த படத்தில் மாநாடு படத்தில் சொன்ன மாதிரி தான். டே இவங்க இவ்வளோதான்டா, பிக் பாஸில் என்ன ஆச்சு இதை போய் கொளுத்தி போட்டான்னு வச்சுக்கோமே, இதுதான் ட்ரெண்டிங் டாபிக், இந்த பிரச்சனைலாம் மறந்துடுவாங்க, இவங்கெல்லாம் இவ்வளோதான்டான்னு சொல்லுவாங்க. இல்லை சீரியஸ்லி நீங்கள் தான் இவ்வளோதானா? உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கனால, மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அவேர்னஸ் ஆகி வருவாங்கன்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறாங்க. இப்போ அந்த ஒயின் ஷாப்பில் பேசினவர், அந்த ஒரு நபர் அது காப்பாற்றுனது அவரோட மனிதநேயம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் மக்களுக்கு சமூக சேவை செய்கிறதுக்கான காரணம், மக்களுக்கு வந்து மக்களோட நற்பணி பண்ணுறதுக்கான காரணம்லாம் நீங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்க. அவங்களெல்லாம் நீங்கள் மதிப்பீங்கன்றதுக்காக தானே பண்ணுறாங்க. அப்போ நீங்களாம் இப்படி தான் இருப்பீங்கன்னா இவங்க மாதிரி இருக்கலாம், நாங்களாம் ஒதுங்கி தான் போகணும் போலையே. எனக்கு என்ன புரியலை, என்ன மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரியல. அந்த நபரை பாராட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒயின் ஷாப் மதியில் வந்து வெளியே எங்கேயோ போஸ்ட் போடுறத விட எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது ஒயின் ஷாப் வாசலில். ஆனால் இவர் எங்கே பண்ணியிருக்கணும்னா, அந்த ஒயின் ஷாப் நடத்துறது யார், அரசாங்கம். அங்கே போய் கேள்வி கேட்டுருக்கணும். என்னைக்காவது ஓட்டு கேட்க வராங்கல்ல, இந்த ஏரியாவில் ஒயின் ஷாப் இருக்காது, ஒயின் ஷாப் நீங்கள் மூடுவேன்னா ஓட்டு போடுறீங்களா, கிளம்பிட்டே பற்றி விட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சு. ஆனால் அவங்களும் பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க, நீங்களும் ஓட்டு போடுவீங்க, திருப்பி இதே சுழற்சி லூப்பில் போய்கிட்டு இருக்கு 50 ஆண்டு காலமாக. எதுவுமே மாறின மாதிரி தெரியல, மாற்றுற மாதிரியும் தெரியல. ஓகே, மேட்ருக்கு வரும். இயற்கை எரிவாயுன்ற மாதிரி இப்போ கேஸ் கனெக்ஷன் இருக்குல்ல, கேஸ் கனெக்ஷன் வீட்டுக்கே கொடுக்க போகிறாங்க. ஒரு ஆல்ரெடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்து தான் இருக்காங்க. சிலிண்டராக தூக்கிட்டு போய் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் வீட்லேயே சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். மேட்ரு என்ன அப்படின்னா, இயற்கை டைரெக்டாக கனெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு
நல்லா இருக்க ரோட்டை தோண்டிட்டு புதுசாக ஒரு பைப் லைன் கொடுத்துட்ருக்காங்கல்ல, தண்ணி லைன். ஸோ இந்த மாதிரி கேஸ் லைன் கொடுக்க போகிறாங்க. கேஸ் லைன் பைப் லைன் மாதிரி வரப்போகுது. அதுக்கான வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸும் வந்துருச்சு பாருங்க. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், அமெரிக்கா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலும் புரியும். அமெரிக்காவில் போனீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கேஸ் கனெக்ஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கும். வீட்டுக்குள்ள தான் கேஸ் கனெக்ஷன் இருக்கும். வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே வீட்டுக்குள்ள தான் இருக்கும். எல்லாம் அண்டர் கிரவுண்டில் வந்திருக்கும். வீடு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே எல்லா கனெக்ஷனும் வந்துடும். இந்த பார்சல் சர்வீஸ் மட்டும்தான் வெளியே இருந்து வரும். மற்ற எல்லா அத்தியாவசிய தேவைகள் கரண்ட் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க. வயர் கூட மேலே இருக்காது. ஸோ அது வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் டு கண்ட்ரி, அந்த மாதிரி ஒரு விஷயம். வளர்ந்து வரும் கண்ட்ரி. இப்போது நம்ம ஊர் வளர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், சவுத் இந்தியா அடுத்த அமெரிக்கா மாதிரி பெரிய லெவலில் வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்களுடைய அஜெண்டா குரூப்ஸ் எல்லாமே இங்கே வந்து குடியேற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவங்க இருக்க இடத்த எப்படி அவங்க கட்டமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். கேஸ் கனெக்ஷன் அமெரிக்காலாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னடா பண்ணுறது? அந்த அஜெண்டா பேசினாங்க இல்லை, அந்த அஜெண்டா எழுதுனாங்க இல்லை, அவங்களே கூட்டி வந்து பேச வச்ச ஆண்டா உண்டு. அவங்கள போய் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த அஜெண்டா பண்ணுறதுனால இந்த மக்கள் இப்படி கவலைப்படுறாங்களே, இது என்ன நினைக்கிறீங்கன்னு போய் மைக்க தூக்கி வாயில் திணிக்க வேண்டியதான் அவனுக்கு. அப்படி கேட்பீங்களான்னு தெரியலடா. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களாக இருக்காங்கன்னா அவங்க தயவு செய்து போட்டுருங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. இல்லைன்னா அவ்வளோதான். ஜபர்ஹலியா அந்த ஒருத்தர் மைனிங்காக பண்ணார்ல, மைனிங்காக பண்ணார். குடிபோதை சரக்கு இல்லீகலாக விற்றவங்க, இந்த மாதிரி தட்டி கேட்குறவங்க, அநியாயத்தை தட்டி கேட்குற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிடுவாங்க. அந்த அநியாயம் நாளைக்கு நம்ம வீட்டிலே நடக்கும் போதும் கேட்க நாதி இல்லாமல் திக்கத்தை மக்களாக மாறிடுவோம். வடக்கன்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். சீமன் சொன்ன மாதிரி தான், நாளைக்கு அடிக்க ஆரம்பிப்பான், நீ எங்கே போகிறேன்னு பார்ப்போன்னு சொன்னார்ல, அது நடந்துட்டு இருக்கு. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.